வணக்கம். திரையரங்கம். சாஹிப் பீபி அவுர் குலாம். இது ஒரு இந்தி திரைப்படம். 1962ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மக்களிடம் வரவேற்பை பெற்ற திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அப்ரார் ஆல்வி. இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் குருதத். அவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன். 1962ஆம் ஆண்டில் திரைக்கு வந்த இந்த திரைப்படத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றி என்எஃப்டிசி திரைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இடிக்கப்பட்ட பகுதிகள் கீழே கிடக்கின்றன. அந்த கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பகுதிகளை நீக்கும் வேளையில் ஏராளமான தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார் பூத்நாத் என்ற அதிகாரி. அவர்கள் உணவு சாப்பிடுவதற்காக சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய மனதில் ஒரு பாடல் ஓடுகிறது. அந்த பாடலை தொடர்ந்து அவருடைய நினைவுகள் பின்னோக்கி செல்கின்றன. 19வது நூற்றாண்டு நமக்கு முன்னால் காட்டப்படுகிறது. மேற்கு வங்காளத்தின் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பூத்நாத் என்ற இளைஞன் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று தேடி கல்கத்தாவிற்கு வருகிறான். அங்கு அவனுடைய உறவினர் ஒருவர் ஜமீன்தார் ஒருவரின் மிகப்பெரிய மாளிகையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை நேரடியாக பூத்நாத் சென்று சந்திக்கிறான். அவர் இருக்கும் இடத்தில் அவனும் தங்குகிறான். அந்த தங்கும் இடம் அந்த மாளிகைக்குள்ளேயே ஒரு ஓரத்தில் இருக்கிறது. அங்கு சென்ற பிறகு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த பழமையான மாளிகையில் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்து நாயகியை அவன் சந்திக்கிறான். பூத்நாத் சந்தித்த அந்த பெண்ணின் பெயர் சோட்டி பாகு. அந்த மாளிகையில் 3 ஜமீன்தார் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரான சோட்டே பாபுவின் மனைவிதான் சோட்டி பாகு. இதற்கிடையே பூத்நாத்திற்கு சுபினாய் என்பவர் அறிமுகம் ஆகிறார். சுபினாயினுடைய மகள் ஜபா. சுபினாய் மோகினி சிந்தூர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய செந்தூரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருக்கிறார். ஒரு சூழலில் சோட்டி பாகு பூத்நாத்திடம் மோகினி செந்தூரத்தை வாங்கி வரும்படி கூறுகிறாள். அந்த செந்தூரத்தை நெற்றியில் வைத்தால் அதனால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய கணவர் தன்னை நோக்கி திரும்புவார் என்று அந்த அன்பு மனைவி எதிர்பார்க்கிறாள். ஆனால் அந்த செந்தூரத்தை நெற்றியில் வைத்த பிறகு கூட அவர் சிறிதும் அவளை பற்றி கவலையே படவில்லை. தன்னுடைய கவலையை மறப்பதற்காக மது அருந்துவது என்ற முடிவுக்கு அவள் வருகிறாள். யாருக்கும் தெரியாமல் பூத்நாத்திடம் கூறி மதுவை வாங்கி கொண்டு வரும்படி செய்து அவள் மதுவை அருந்துகிறாள். அதை பார்த்து மிகவும் கவலையில் மூழ்கி விடுகிறான் பூத்நாத். பூத்நாத் சுபினாயின் மகளான ஜப்பாவை மனதிற்குள் நேசிக்கிறான். ஜப்பாவிற்கும் பூத்நாத்தின் மீது ஒரு வகையான ஈர்ப்பு உண்டாகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பூத்நாத்திற்கு கட்டிடம் கட்டப்படும் ஒரு இடத்தில் மேற்பார்வையாளரின் உதவியாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. வேறொரு நகரத்தில் மீண்டும் அவன் அந்த மாளிகைக்கு செல்கிறான். சோட்டி பாகு மிகவும் கவலைப்படக்கூடிய நிலையில் இருக்கிறாள். அவள் மதுவின் போதையில் ஆழமாக சிக்கிக்கொண்டு இருக்கிறாள் என்பதை பூத்நாத் பார்த்து மிகுந்த கவலைக்கு உள்ளாகிறான். அதே நேரத்தில் பெண்களின் நடனத்தை பார்ப்பதிலும் மது அருந்துவதிலும் நாட்களை செலவிட்ட அந்த ஜமீன்தார் சகோதரர்களுடைய சொத்துக்கள் படிப்படியாக குறைந்து காலப்போக்கில் அவர்கள் கடன்காரர்களாக ஆகிறார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் இப்போது வேறு மனிதர்களுக்கு சொந்தமாக ஆகின்றன. அந்த மாளிகையில் இருந்த செல்வம் சிறிது கூட இல்லாமல் போகிறது.
நகைகள் அனைத்தும் இல்லாமல் போகின்றன. பூத்நாத்தை பார்க்கக்கூடிய சோட்டி பாகு சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுவதுடன் அதற்கு அவனுடைய உதவி தேவைப்படுகிறது என்றும் கூறுகிறாள். அதைத் தொடர்ந்து ஒரு கேரேஜில் சோட்டி பாகு அமர்ந்திருக்க அவளுக்கு அருகில் பூத்நாத் அமர்ந்திருக்கிறான். அந்த கேரேஜ் பயணமாகி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த கேரேஜை ஜமீன்தாருடைய ஆட்கள் தாக்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் பூத்நாத் அனுமதிக்கப்படுகிறான். பூத்நாத் சுய நினைவுக்கு வரும்போது மாளிகையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணியாள் ஒருவன் அவனை பார்ப்பதற்காக அங்கு வருகிறான். அவன் மூலம் பூத்நாத்திற்கு 2 தகவல்கள் தெரிய வருகின்றன. அவற்றில் ஒரு தகவல் ஜமீன்தாரான சோட்டே பாபு மரணத்தை தழுவி விட்டார் என்பது. இன்னொரு தகவல் சோட்டி பாகு இப்போது அங்கு இல்லை, அவர் எங்கு போனார் என்பதே தெரியவில்லை, அந்த அளவிற்கு அவள் காணாமல் போய்விட்டாள் என்ற தகவல். மீண்டும் படத்தினுடைய காட்சி நிகழ்காலத்திற்கு வருகிறது. 19வது நூற்றாண்டில் நடைபெற்ற சம்பவங்களை மனதில் அசை போட்டு அமர்ந்து கொண்டிருந்த பூத்நாத் மிகுந்த கவலையில் மூழ்கி இருக்கிறான். அப்போது அங்கு வேகமாக வரக்கூடிய பணியாட்கள் ஒரு தகவலை கூறுகிறார்கள். தாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு எலும்புக்கூடு கிடைக்கிறது என்பதுதான் அது. உடனே அந்த இடத்திற்கு பூத்நாத் சென்று பார்க்கிறான். அங்கு பார்க்கும்போது அவன் அதிர்ச்சியை அடைகிறான். காரணம், அந்த எலும்புக்கூட்டின் கையில் ஒரு தங்க வளையல் காணப்படுகிறது. அந்த தங்க வளையல் சோட்டி பாகுவின் கையில் அணிந்திருந்ததை பார்த்தவனாயிற்றே பூத்நாத். அதைத் தொடர்ந்து வெளியே காத்திருக்கக்கூடிய ஒரு கேரேஜுக்கு அவன் வருகிறான். அந்த கேரேஜில் அவனுடைய மனைவியான ஜப்பார் அமர்ந்திருக்கிறாள். ஜப்பாருக்கு அருகில் சென்று அமர்கிறான் பூத்நாத். அவர்கள் இருவரும் இப்போது கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. பூத்நாத் கதாபாத்திரத்தில் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார் குருதத். சிறிது கூட செயற்கைத்தனமே இல்லாமல் மிகவும் இயல்பாக அவர் நடித்திருக்கிறார் என்று கூறுவதை விட அந்த கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த திரைப்படத்தில் சோட்டி பாகு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் மிகச்சிறந்த நடிகையான மீனா குமாரி. படம் முழுக்க அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் மீனா குமாரி. சோட்டி பாகுவின் கணவரான சோட்டே பாபு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அப்போது பிரபல நடிகராக இருந்த ரஹ்மான். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். ஜப்பா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் வஹீதா ரஹ்மான். படம் முழுக்க மிகவும் அமைதியான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு மிகவும் சிறப்பாக இசையமைத்திருப்பவர் ஹேமந்த் குமார். பாடல்களுக்கு மிகவும் அருமையாக இவர் இசையமைத்திருக்கிறார். இவர் பின்னணி இசையில் செலுத்தி இருக்கக்கூடிய திறமையை பார்த்து நமக்கு வியப்பு உண்டாகிறது. இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருப்பவர் VK மூர்த்தி. பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய அருமையான ஒளிப்பதிவாளர் இவர். கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இவருடைய சிறப்பான லைட்டிங் எந்த அளவிற்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதை படத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 1953ஆம் ஆண்டில் பிமல் மித்ரா எழுதிய வங்க நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படம் இந்தியாவின் சார்பாக அகாடமி விருது என்று அழைக்கப்படக்கூடிய ஆஸ்கார் விருது போட்டிக்காக அனுப்பப்பட்டது. சாஹிப் பீபி அவுர் குலாம் என்ற இந்த திரைப்படம் சிறந்த இந்தி படம் என்பதற்கான மத்திய அரசாங்கத்தின் விருதை பெற்றிருக்கிறது. இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பது ஒரு மாறுபட்ட அருமையான அனுபவம் என்பதை உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன்.